டாக்டர் நீங்க சொல்லுங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லது மக்களுடைய நன்மைக்காக நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? என் உடன் பிறந்தோரே, தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் பேராசிரியர், மருத்துவ பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா. 75 ஆண்டுகள் இதுவரையில் ஆட்சி செய்தவர்கள் என் அருகில் இருக்கிறார்கள். எனக்கு எங்கள் சாதனைகள் போராட்டங்களாகத்தான் இருந்திருக்கிறது. போராட்டத்தின் விளைவாக நிறைய நீதி கிடைத்திருக்கிறது. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதன் பட்டியல் இப்போது ராம்நாத் மருத்துவ கல்லூரியை பற்றி சகோதரர் சொன்னாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அதை ஆரம்பிச்சிருக்கோம்னு. அதுல எம்ஆர்ஐ கிடையாது. அந்த எம்ஆர்ஐ அதாவது காந்த அதிர்வு அலை வரைவு, ஒரு பேஷண்ட் வந்து ஹெட் இன்ஜுரியோட வரபொழுது அந்த எம்ஆர்ஐ நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். அது இல்லாமல் இருந்தது. அதாவது ஒரு அரசாங்க கல்லூரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அங்க வந்து போராடி நாம் தமிழர் தான் அந்த எம்ஆர்ஐ வாங்கி கொடுத்தது. நான் ஒரு மருத்துவ பேராசிரியர். நான் நம்புவது எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின். எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் என்றால் சான்று அடிப்படையில் மருத்துவம், டேட்டா, ஆய்வு, இதை பற்றிய மருத்துவம். இப்ப நான் உங்ககிட்ட பேச போறது சான்று அடிப்படையிலான அரசியல். அரசியல் அடுத்தது வங்கி கணக்குகளில், வங்கியில நீங்க பணம் செலுத்த போறீங்க. ஆத்தாலும் அப்பனும் போறாங்க, படிக்க தெரியாதவங்க, எழுத்து கூட்டி ஹிந்தியில படிக்க தெரியுமோ, தமிழையே அவங்க கஷ்டப்படுறவங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த வங்கி சலான்களில் தமிழை சேர்த்தது நாம் தமிழர் தம்பிகள்.